ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கொழுக்கட்டைய நல்ல டேஸ்டியாவும், ஜூஸியாவும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க சாதாரண அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு, இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 1/2 கப் தண்ணி தேவைப்படுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் இடியாப்ப மாவு மாரி பெசஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா, கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு, இந்த அளவுக்கு சாஃப்ட்டா மாவ பெசஞ்சுக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாரி சின்ன சின்ன பால் ஷேப்பா உருட்டிக்கலாங்க. இந்த மாரி உருண்டைகளாவும் உருட்டலாங்க. இல்லன்னா இப்படி நீளமாவோ, இல்லன்னா இந்த மாரி பட்டன் ஷேப்லயோ உருட்டிக்கலாங்க. அது உங்க விருப்பம். இப்ப எல்லா மாவையும் இப்படி உருட்டி வச்சாச்சு பாருங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1 கப் வெல்லத்த போட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிறதுக்காக 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் அடுப்புல இருந்து பேன எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்த வச்சுக்கோங்க. இதுல 3 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதும், நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகள இதுல போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததும் கரைச்சு வச்ச வெல்லம், 1 கப் தேங்காய் பால், கொஞ்சமா ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியாகுறதுக்காக அரிசி மாவுல கொஞ்சமா தண்ணி கலந்து இதுல ஊத்தி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியா தேங்காய கொஞ்சமா திருவி போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளதாங்க. ஜம்முன்னு நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஒரு லைக் போட்டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.